ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி சண்டே. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் வெண்பொங்கல் வச்சோம். வழக்கம் போல் இட்லி, சட்னி, சாம்பார் அத்தை கொடுக்குறவங்க அதுவும் கொடுத்து விட்டாங்க. அதுவுமே நம்ம ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் சொல்லிட்டு வச்சுருந்தோம். அதுக்கடுத்து இன்றைக்கி மீன் வாங்கியிருக்கனால வெங்காயம், வெள்ளைப்பூடு, தக்காளி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி காலை டிஃபன் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பொங்கலும் சாம்பாரும் வச்சுருந்தோம். சாம்பார் இது சாப்பாட்டுக்கும் சேர்த்து வைக்கிற மாதிரி காயெல்லாம் போட்டு செம்மையாக டேஸ்ட்டாக வச்சாச்சு. அதுக்கடுத்து வடை கடையில் வாங்கிட்டோம். சண்டேனாலும் நம்ம எப்பயும் போல் காலையிலே சமைச்சு வச்சா தான் மதியம் ரெஸ்ட் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு காலையிலே என்னுடைய வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடுவோம். அதுக்கு முன்னாடி சமைச்சதை சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து மீனை க்ளீன் பண்ணேன். மீன் க்ளீன் பண்ணுறது எப்படி எனக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஆகும். அங்கேயே கட் பண்ணி என்ன தான் கொடுத்தாலும் நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணால் தான் சாப்பிட முடியும். மீனும் அதுக்கடுத்து மீன் குழம்பும் வச்சாச்சு. எங்கள் ஹஸ்பண்ட் மீன் குழம்பு, நான்வெஜ்ஜு எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த சாம்பார் இருக்குது. மீன் பொரிச்சிருக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். மீன் மசாலாலாம் தடவி வச்சுட்டு சாப்பிட போகிறப்ப பொரிச்சிக்கலாம் ரெடி பண்ணியாச்சு. இதுதான் எங்கள் வீட்டில். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.